கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரேயர் 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதாகும். இந்த வார்த்தையை ஆழ்ந்து தியானிக்கின்ற வேளையிலே நாம் எவ்வளவாய் நம்மிடத்தில் ஒரு மாற்றம் காணப்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் முதல் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தை பார்க்கும்போது மனுஷனை தேவ சாயலாக உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். ஆனால் அவன் தேவ சாயலை இழந்து பாவத்தில் விழுந்தபடினாலே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படியாக தேவன் மனுஷ சாயலானார் என்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் மனுஷ சாயலானார்? நாம் வாழ வேண்டிய மார்க்கத்தை நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பிக்கும்படியே தேவனானவர் மனுஷ சாயலானார் என்றும் நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு மனமாற்றம் மட்டுமே. நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் காணப்படாதபடிக்கு தேவனுக்குரிய சுபாவங்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்பதையே தேவன் எதிர்பார்க்கிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்களில் சக்கேயுவின் ஒரு மாற்றத்தை அங்கே காண முடிகிறது இல்லைங்களா? சக்கேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா என்று இயேசு சொன்ன உடனே அவன் உள்ளம் மகிழ்ச்சியால் அங்கே காணப்படுகிறது. மகிழ்ச்சி அடைந்தது என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? அது மாத்திரமல்ல, அவன் இறங்கி வந்தவனே அவனுடைய ஜென்ம சுபாவம் மாறினவனாக அவன் பேசுகிறான். ஏழைகளுக்கு உதவி செய்வதாக, எல்லாவற்றையும் தானம் செய்வதாக அவன் சொல்லுகிறான். இது ஒரு மன மாற்றம் இல்லையா? இயேசு சொன்ன உடனே இறங்கி வந்தவுடனே சகேயுனிடத்தில் ஒரு மனமாற்றம் காணப்பட்டது. எனவே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்விதமாகவே அது மாத்திரமல்லாதபடிக்கு அவன் ஆபிரகாமின் குமாரன் என்ற ஆசீர்வாதத்தையும் அவன் பெற்றுக்கொள்கிறான். மேலும் லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வசனங்களை பார்க்கின்ற வேளையிலே 18 வருடம் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாயிருந்த ஸ்திரீயை இயேசு அழைத்து அவள் மேல் கைகளை வைத்தபோது அவள் உடனே சுகம் பெறுகிறாள். சுகம் பெற்று நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று பார்க்கிறோம் இல்லையா? இவளிடத்திலே காணப்பட்டது சரீர மாற்றம், சகேயின் இடத்திலே மனமாற்றம், இந்த கூனியின் இடத்துல சரீர மாற்றம் காணப்படுகிறதை நாம் காண்கிறோம். அது மாத்திரமல்லாதபடிக்கு சரீர மாற்றத்தினாலே நிமிர்ந்து தேவ முகத்தை, ஆண்டவருடைய முகத்தை அவர் பார்த்து அவரை மகிமைப்படுத்தினபடினாலே இவளும் ஆபிரகாமுக்கு குமாரத்தி என்று பெயர் பெறுகிறாள் என்று அந்த பகுதியிலே நாம் காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடைபெறலிலே பார்க்கும்போது அங்கே சவுல் என்பவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவனாகவே வாழ்ந்து வந்தான் இல்லையா? ஆனால் தேவ பிரசன்னத்தினாலே அவன் இடை கட்டின போது, தேவ பிரசன்னத்தை அவன் உணர்ந்து கொள்ளும் போது அவனிடத்திலே ஒரு மாற்றம், பவுலாக பெயர் பெற்று தேவனுக்கென்று அர்ப்பணிக்கின்ற ஒரு மாற்றத்தை அங்கே காண முடிகிறது. பவுல் இடத்துல காண முடிகிறது இல்லைங்களா? அர்ப்பணிப்போடு ஒரு அர்ப்பணிப்பின் மாற்றம் அங்கே நிகழ்கிறது. சகேயின் இடத்திலே மனமாற்றம், கூனியின் இடத்திலே சரீர மாற்றம், பவுலின் இடத்திலே ஒரு அர்ப்பணிப்பின் மாற்றத்தை நாம் காண்கிறோம். ஆனாலும் ஆண்டாண்டு காலம் தேவனை துதிக்கின்ற நம்மிடத்தில் காணப்பட்ட மாற்றம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
அவ்விதம் ஆராய்ந்து பார்ப்போம். தேவ ஆசீர்வாதம் பெறுவோம். ஆமென்.